अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம் 29/6/2024. பாபா சொல்கிறாங்க, मीठी बच्ची, शरीर सहित जो कुछ भी देखने में आता ये सब विनाश होना है। तुम आत्मा को अब घर लौटना, इसलिए पुरानी दुनिया को भूल जाओ। இனிமையான குழந்தைகளே, சரீர சகிதம் என்னவெல்லாம் நாம் பார்க்கின்றோம் அது அனைத்தும் விநாசமாக போகின்றது. நீங்கள் ஆத்மாக்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். இஸ்லியே புராணி துனியாக்கோ பூல் ஜாவோ. அதனால பழைய உலகத்தை நீங்கள் மறந்துடுங்க சொல்கிறார் பாபா. சரீர சகிதம் என்னெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இது எல்லாமே என்ன ஆகிடும், விநாசம் ஆகிடும். இப்போ ஆத்மாக்கள் எல்லாமே வாபஸ் வீட்டுக்கு திரும்பணும். அதனால் இந்த பழைய உலகத்தை மறந்துடுங்க சொல்கிறார் பாபா. तुम बच्चे किन शब्दों में सभी को बाप का मैसेज सुना सकते हो. குழந்தைங்க நீங்கள் எந்த शब्दத்தில் எல்லோருக்கும் பாபோட செய்தியை சொல்ல முடியும். सभी को सुनाओ कि बेहद का बाप बेहद का वर्षा देने आए. अब हद के वर्षे का समय पूरा हुआ, अर्थात भक्ति पूरी हुई. अब रावण राज्य समाप्त होता. बाप आए ही तुम्हें रावण 5 विकारों की जेल से छुड़ाने. எல்லோருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? எல்லையற்ற அப்பா எல்லையற்ற ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். இப்பொழுது எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி அந்த எல்லைக்குட்பட்ட ஆஸ்தின்னு சொல்கிறோம்ல, அதற்கான சமயம் முடிவடைந்து விட்டது. பக்தி முடிவடைஞ்சிச்சு.
இப்பொழுது ராவண ராஜ்யம் சமாப்தியாகிவிட்டது. பாபா வந்து விட்டார். நீங்கள் இப்பொழுது இந்த ராவனுடைய பஞ்சவிகாரத்தினுடைய ஜெயிலேருந்து விடுபடுறீங்க. பாபா விடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார். இது புருஷோத்தம சங்கம யுகம். इसमें तुम्हें पुरुषार्थ का दैवी गुणों वाला बनना है. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இதில் முயற்சி செய்து புருஷார்த்தம் செய்து தெய்வீக குணம் உடையவர்களாக ஆக வேண்டும். सिर्फ पुरुषोत्तम संगम को भी समझ ले तो स्थिति श्रेष्ठ बन सकती है. நீங்கள் புருஷோத்தம சங்கம் யுகம் என்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஸ்திதி என்னிடம் சிரேஷ்டமானதாயிடும். புருஷோத்தம சங்கம் யுகம்னு நம்ம புரிஞ்சிட்டோம். நேரம் முடிஞ்சிடுச்சு, நம்ம திரும்பணும், வீட்டுக்கு திரும்பணும். அது நினைவு வந்துருச்சுனாலே ஸ்திதி நல்லாயிடும், ஸ்திதி சிரேஷ்டமாயிடும். ஓம் சாந்தி. आप रूहानी बच्चे क्या कर रहे हैं? இப்போ நீங்கள் ஆன்மீக குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? आप बच्चारे याद में बैठे हैं. கலப்படமற்ற ஒரு தந்தையோட நினைவில் அமர்ந்திருக்கிறீங்க. एक होती है आप बच्चारे याद, दूसरी होती बच्चारे याद. आप बच्चारे याद अर्थात आप बच्चारे भक्ति जब पहले शुरू होती तो सब शिव की पूजा करते. அப்போ சொல்கிறாங்க, கலப்படம் இல்லாத நினைவு. ஒன்று கலப்படம் இல்லாத நினைவு, இன்னொன்று கலப்படம் உடையது. எல்லாத்தையும் நினச்சிட்டு பாபா நினைப்பாங்க. கலப்படம் இல்லாத நினைவுன்னு என்ன அர்த்தம்? அந்த நினைவுன்றது அந்த ஒன்றின் மீது மட்டும்தான் இருக்கும். கலப்படமற்ற பக்தி, அதுதான் முதல்ல ஆரம்பமாகுது. எல்லாருமே பாருங்கள், ஒரு சிவனை தான் பூஜை செய்கிறாங்க. உயர்ந்தவர் பகவான். वही है, वो बाप भी है, फिर शिक्षक भी है. உயர்ந்தவர் யார்? ஒரு அப்பா தான். அவர் தான் அப்பா இருக்கிறார், அவர் தான் டீச்சராகவும் இருக்கிறார், படிப்பிக்கிறார். என்ன படிப்பிக்கிறார் பாபா? மனிதனிலிருந்து தேவதாரத்துக்கு. தேவதையிலிருந்து நாம் என்ன ஆகிறோம்? மீண்டும் மனிதராகிறோம். அதை தேவதையிலிருந்து மனிதனாகிறதுக்கு 84 ஜென்மங்கள் எடுக்குது. और मनुष्य से देवता बनने में 1 सेकंड लगता. மனிதன் தேவனாகிறதுக்கு 1 செகண்ட் தான் எடுக்குது. ஏதோ பச்சை ஜான்தே ஹம் பாப் கி யாத் மே பைட்டே. நம்ம தெரிஞ்சிருக்கோம், நம்ம யாரோட நினைவில் அமர்ந்திருக்கோம்? தந்தையுடன் இல்லை. பாபா டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். பாபா யோகம் கற்றுக் கொடுக்கிறார். கி ஏக் ஹி ஆத்மி ரஹோ, ஒரு தந்தையுடன் நினைவில் இருங்க. கொது காத்தே ஹே. பாபா சுயம் என்ன சொல்ற? ஹே ஆத்மாயே, ஆத்மாக்களே, ஹே பச்சே, குழந்தைகளே, தேகத்தினோட அனைத்து சம்பந்தங்களையும் விடுங்க. இப்பொழுது நீங்கள் வாபஸ் திரும்பணும். இந்த பழைய உலகமானது மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி யாரானா இங்கே நீங்கள் இருக்க வேண்டாம். पुरानी दुनिया के विनाश के लिए जरूर பாரதாதி பனே ஹுயே. பழைய உலகம் வினாசாத்து தான் இந்த ஆயுதங்கள், இந்த பாம்ஸ் இதெல்லாம் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இயற்கை சீற்றங்களும் உதவி செய்து வினாசம் அவசியம் நடக்கும். நீங்கள் இப்போது சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க, புருஷோத்தம சங்கமம். ஆத்மாவுக்கு தெரியுது, என்ன தெரியுது? நாம் இப்பொழுது வாபஸ் திரும்பி கொண்டிருக்கிறோம். ஆகையினால பாபா என்ன சொல்கிறாங்க? இந்த பழைய உலகம், பழைய தேகத்தை நீங்கள் விட வேண்டும். தேக சகிதம் என்னெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் எல்லாம் வினாஷம் ஆக போகுது. சரீரம் கூட என்ன ஆகுது? வினாஷம் ஆகிடும். இப்போது நாம் ஆத்மாக்கள் வீடு திரும்ப வேண்டும். லௌட்னி பிக் நய் துனியாமே அனைசு. நீங்கள் போனால் தான் புது உலகத்துக்கே வர முடியும், போகாம வர முடியும். பழசு வினாஷானா தானே இங்கே புதுப்பிக்கிறதுன்றதே ஒன்று இருக்குது. புதிய உலகத்தை படைக்க முடியும். புது ஆத்மாக்கள் இறங்கணும், புது உலகம் இருக்கும், சதோ பிரதான சூழ்நிலை இருக்கணும், இயற்கை புதுசாகணும், எல்லாமே சுத்தமாகணும், எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் ஆகணும். அது மாதிரி ஜீவராசிகள் எல்லாமே சுத்தமாகணும். பஞ்ச தத்துவங்கள் நமக்கு உதவி செய்யும். வீடு, வாசல், பொருள், வஸ்து எல்லாமே என்னாகணும்? முதல் தரம். அவள் பழசு எல்லாமே வினாசம் ஆகணும். சரீரமும் முடிஞ்சிடும். இந்த பஞ்ச தத்துவம் என்ன ஆகிடும்? அப்படியே கம்ப்ளீட்டாக புதுசாகிடும். இப்போ நம்ம ஆத்மாக்கள் அதுக்குள்ளே என்ன ஆகிடும்? வீடு போயிட்டு திரும்பிடுவோம். நம்ம பரந்தாம வீட்டுக்கு போயிட்டு திரும்பங்காட்டி இங்கே பாபா எல்லா வேலையும் முடிச்சிடுவார். பரந்தாம வீட்டில் கொஞ்ச நாள் அந்தந்த ஆத்மாவுடைய கணக்குப்படி அது ஓய்வெடுக்கும், அவ்வளவுதான். பிற அவரவருடைய கணக்குப்படி சிருஷ்டியில் கொஞ்சம் ஆத்மாக்கள் இருப்பாங்க, மற்ற இடங்கள் எல்லாமே தூய்மையாகும். ஆக பரந்தாம வீட்டுக்கு போனாதான் எல்லா ஆத்மாவுமே கீழே இறங்க முடியும். நீங்கள் வாபஸ் போகாமல் புது உலகத்துக்கு வர முடியாது. இப்போ புருஷோத்தம் ஆறதுக்கான முயற்சி செஞ்சிட்ருக்கிறீங்க. புருஷோத்தம் ஹே, புருஷோத்தமமானவர்கள் யார்? இந்த தேவதைகள். சப்சே ஊஞ்ச் தி ஊஞ்ச்,
எல்லாரையும் விட உயர்ந்தவர் யார்? निराकार भगवान। फिर मनुष्य सृष्टि में आओ तो इसमें है ऊंच देवता। பிறகு மனித சிருஷ்டியில் வாங்க, எல்லாம் யார் இருக்கிறாங்க? உயர்ந்தவர்கள் யார்? தேவதைகள். அவங்களும் மனிதர்கள் தான், ஆனால் தெய்வீக குணம் உடையவர்கள்। फिर वही असुरी गुणों वाले அவங்களே அசுர குணம் உடையவங்கள் ஆயிடுறாங்க। फिर असुर गुणों से दैवी गुण में जाना पड़े। நீங்கள் அசுர குணத்திலிருந்து தெய்வீக குணம் உடையவங்கள ஆகணும், அதில் போகணும், நீங்கள் சத்தியுகம் போகணும் இல்லையா? யார் போகணும்? குழந்தைகள் நீங்கள் தான் போகணும்। தும் பச்சி பட ரேகோ, குழந்தைங்க நீங்கள் படிச்சுட்ருக்கிறீங்க, அவருக்கும் போய் படாதே, மற்றவங்களுக்கும் படிப்பிக்கிறீங்க। சிறப் பாப்காய் மெசேஜ் தானே, பாபா யார், அவர் எப்படிப்பட்ட, அவரோட சிந்தனை நமக்குள்ளே ஓடணும்। பாபா எப்படிப்பட்ட சக்தியுடையவராக, அவருடைய குணங்கள், அவருடைய அந்த பவர்ஸ், அது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கணும்। பாபாவோட மெசேஜ் கொடுங்க। எல்லையற்ற அப்பா எல்லையற்ற ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்। இப்போ இந்த எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி எல்லாம் முடிவடைந்து விட்டது। பாபா புரி வைக்கிறாங்க, 5 விகாரம் ரூபி ராவன் கி ஜெயில் மே சப் மனுஷ், பஞ்ச விகாரத்தினோட ஜெயிலில் எல்லா மனிதர்களுமே மாட்டியிருக்காங்க। எல்லா ஆத்மாவுமே விகாரத்தினுடைய பிடியில் இருக்கு। எல்லாருமே துக்கத்தில் இருக்காங்க, துக்கத்தை தான் எடுத்துக்கிறாங்க। காய்ந்து போன ரொட்டி கிடைச்சிட்ருக்கு। பாபா வந்து எல்லோருக்கும் என்ன செய்கிறார்? ராவனோட ஜெயிலேருந்து விட வச்சு சதா சுக்கியாக்குற பாபாவை தவிர மனிதனை தேவனாக்கக்கூடியவர் யாருமே கிடையாது। தும் யஹா பைட்டே ஹோ, இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கீங்க மனிதனிலிருந்து தேவதையாகுவதற்காக। இது கலியுகம்। பஹத் தர்மம் ஹோகே, நிறைய தர்மங்கள் இன்னைக்கு வந்துட்டு। குழந்தைகள் நீங்கள் படைப்பாளர்। பாபா படைப்பினுடைய அறிமுகத்தை சுயம் குழந்தைகளாகி உங்களுக்கு படைப்பாளர் பாபா தன்னை பற்றியும் படைப்பினுடைய அறிமுகத்தையும், தன்னோட அறிமுகம் படைப்பு சுயம் அவரே வந்து கொடுக்குறார்। தும் சிறப் ஈஸ்வர் பரமாத்மா காத்தே, நீங்கள் என்ன சொன்னீங்க? பாபா ஈஸ்வர் சொன்னீங்க, பரமாத்மான்னு சொன்னீங்க। ஆனால் உங்களுக்கு இது தெரியாது, அவர் தான் அப்பாவும் இருக்கிறார், அவர் தான் டீச்சர், அவர் தான் குரு, அவரை தான் என்ன சொல்கிறோம்? சத்குரு। அக்கால மூர்த்தி भी कहा जाता है, பாபா அக்கால மூர்த்தி என்று சொல்கிறோம்। தும்கு ஆத்மா ஒரு ஜீவ் कहा जाता है, நம்மளை என்ன சொல்கிறோம்? ஜீவ் ஆத்மா। ஆத்மா ஜீவில் வருது, ஜீவ்ன்றது சரீரத்தை குறிக்கும்। முகால் மூர்த்தி शरीर रूपी तख्त पर बैठे, அழிவற்ற ஆத்மா இந்த சரீரம் என்ற இந்த இதில் சட்டையில் வாகனத்தில் அழிவில்லாத ஆசனத்தில் ஆத்மா அமருது। ஜென்மம் நெய்லேத்தையும் நம்ம தான் என்ன செய்கிறோம்? இந்த உடலில் வந்து உட்காந்து நமக்கு ஜென்மம் கிடைக்குது, அதை நம்ம ப்ளே பண்ணுறோம்। பாபா அதே போல் தான் இந்த ஆசனத்தில் அமர்றார் பிரம்மோட சரீரத்தில், ஆனால் அவர் ஜென்மா எடுக்கிறது இல்லை। तो वो अकाल मूर्त बाप बच्चों को समझाते, அழிவற்ற மூர்த்தியான பாபா குழந்தைகளுக்கு இதை பற்றி புரிய வைக்கிற, मेरा अपना रथ नहीं है, எனக்கென்று ரதம் கிடையாது। मैं तुम बच्चों को पावन कैसे बनाऊं, நான் குழந்தைகளாகி உங்களை எப்படி தூய்மையாக்குவேன்? எனக்கு ரதம் வேணும் இல்லையா? அகால மூர்த்தி, அழிவில்லாத ஆசனம், அழிவில்லாத மூர்த்தி சொல்கிறோம்ல, அப்போ அழிவற்ற ஆசனம்னு எதை சொல்கிறார் பாபா? பிரம்மோட தேகத்தில் புருவ மத்தியிலிருந்து உட்கார்றார்। काल तत्व मनुष्य का होता है और कोई का नहीं होता है। அழிவில்லாத ஆசனம்ன்றது மனித சரீரத்தில் ஆத்மா வரதில் அதுதான் சொல்லப்படுது, வேறு யாருக்கும் கிடையாது। தும் ஹரேக்கு தக் சேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆசனம் வேணும்। அகாலம் ஒரு ஆத்மையா விராஜ்மான ஹே, அழிவில்லாத மூர்த்தியாகிய ஆத்மா இங்கே அமர்ந்திருக்கு। பாபா அனைவருக்கும் தந்தை, அவரை தான் என்ன சொல்கிறோம்? மகாகால்। அவர் புனர்ஜென்மம் எடுக்கிறதெல்லாம் இல்லை, நீங்கள் ஆத்மாக்கள் தான் ஜென்ம மரணத்தில் வரீங்க। நான் வருகின்றேன் கல்பத்தினுடைய சங்கம யுகத்தில், பக்தியோட இரவு, ஞானத்தோட பகல்னு சொல்கிறோம்। ஞானத்தை பகல், பக்தியை இரவு। இதை நீங்கள் பக்கா நின்று வச்சுக்கணும்। முக்கியமான விஷயம் 2 தான், ஒன்று அல்லாஹ், இன்னொன்று ஆஸ்தி। பாபா அல்லாஹ் நினைக்க சொல்கிறார், ஆஸ்தி நினைக்க சொல்கிறார்। பாபா வந்து பாத்ஷாஹி கொடுக்குறார், ராஜ்யம் கொடுக்குறார்। ராஜ்யத்துக்காக தான் பாபா படிக்கவே வைக்கிறார், அதனால் இதை பாடசாலைன்னு சொல்கிறோம்। பகவானுடைய மகா வாக்கியம், பாபா நிராகாரமானவர், பாபாவுக்கு பாட்டிருக்கு, அவர் உயர்ந்தலும் உயர்ந்த பகவான், அவரை தான்
எல்லாருமே நினைவு செய்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி எந்த ஒரு மனுஷனுமே கிடையாது. பக்தி அதாவது கடவுளை நினைக்கல அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ரூபத்தில் நினைப்பாங்க. கடவுளை நினைக்கல, பக்தி மார்க்கத்தில் யாருமே அவர் நினைக்கிறதில்ல அப்படின்லாம் நினைப்பாங்க, தெரியாது. எல்லாருமே உள்ளத்தில் கூப்பிடுவாங்க, ஹே பகவான், விடுவிக்கக்கூடியவரே, காட் ஃபாதரே. வெளியில் தெரியாது, அவ்வளோதான். எல்லா ஆத்மாக்களுக்கும் ஃபாதர். அப்போ அவசியம் எல்லாருமே நினைப்பாங்கள்ல, அவர் அப்போ அவசியம் எல்லையற்ற சுகம் கொடுப்பார். எல்லைக்குட்பட்ட அப்பா எல்லைக்குட்பட்டது கொடுக்குறார். அது யாருக்குமே தெரியல. பாபா வந்திருக்கார், சொல்கிறாங்க இல்லையா, பாபா பச்சோம் வருஷங் தோடு முஜே எக் பாப் கோ யாத் கரோ, மற்ற எல்லா தொடர்பையும் துண்டித்து ஒரு தந்தையாக என்னை நினைவு செய்யுங்க. ஏபி பாப் நீ பத்தாயா, இது கூட பாபா புரிய வச்சிருக்கார். நீங்கள் தெய்வீ தேவதா, நீங்கள் தெய்வீ தேவதையாக புது உலகத்தில் இருந்தீங்க. அங்கே உங்களுக்கு அபார சுகம் இருந்தது. பாபா இது புரிய வைக்கிறார். நீங்கள் புது உலகத்தை எப்படி இருந்தீங்க, தெய்வ ஆத்மாக்களாக. அங்கே அவ்வளோ சுகம் இருந்தது. எந்த துக்கத்தினுடைய பேரடையாளம் கூட அங்கே கிடையாது. பாபா நினைவுபடுத்துகிறார், அபார சுகம் இருந்தது. உன் சுகம் கா அந்தனை பாய ஜாத்தா, அந்த சுகத்துக்கு நீங்கள் அளவே சொல்ல, இவ்வளவு இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. அங்கே எதுவுமே அளவு சொல்ல முடியாது. இப்போது ஜுவல்ஸ் பாருங்கள், நம்ம சொல்கிறோம் 50 பவுன் இருக்குது, 100 பவுன் இருக்குது, இல்லை வீடு இவ்வளோ பெருசு இருக்குது, இல்லை வீட்டோட அளவு இவ்வளவு, சொத்து இவ்வளவு இருக்கு, இவ்வளோ பைசா, அதெல்லாம் அளவு சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரிலாம் சத்தியுகத்தில் அளவு இருக்காது. அரண்மனைகள், தோட்டம் எல்லாமே இருக்கும். அது எவ்வளவுன்னு யாரும் அளக்கிறது கிடையாது. எல்லாமே பெரிய பெரிய மாளிகைகளாக இருக்கும், எல்லாமே இடங்கள் இருக்கும், எல்லா விதமான வசதிகள் இருக்கும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, அவரவர் முயற்சிப்படி அங்கே பிராப்தம் இருக்குமே தவிர அதை அளவிட்டு யாரும் பயன்படுத்துறது கிடையாது. இவ்வளவுன்னு இருக்காது. உலகமே எல்லாருக்கும் சொந்தம். அவர் ஒரு நிகழ்வு இருக்குது, ஃபங்க்ஷன் நடக்குன்னா எல்லாருமே வருவாங்க, எல்லாரும் கலந்துக்குவாங்க ஃபங்க்ஷனில், எல்லாருக்குமே உணவு பரிமாறப்படும். இந்த மாதிரி பாபா சொல்கிறார் இல்லையா, ராஸ் இருக்கும், டான்ஸ் இருக்கும், கலை நிகழ்ச்சிகள் இருக்கும், எல்லாமே சத்துவத்தில் நடக்கும். எந்த விதமான அந்த துக்கத்துக்கான பேரடையாளமே இல்லைன்ட்டார் பாபா. சுகமே சுகமாக இருக்கும். அங்கே எல்லாமே உங்களுக்கு புது பில்டிங் பாபா கட்டுறாரு, புது அரண்மனைகள் இருக்கும். அங்கே சுகத்துக்கு அந்திமம் கிடையாது, அவ்வளவு சுகம் இருக்குங்கிறார். நே மக்கான்மே சதை சுக் ஹோத்தா, புது வீடுனால எங்கள் சதா சுகம் இருக்குல்ல, பழசில் தான் துக்கம். தப்தோ பாப் பச்சோம் கிளை நயா மக்கான் பண்ணுவாத்தே. அதனால தான் பாபா குழந்தைகளுக்கு புது பில்டிங், புது வீடு கட்டுறார். பச்சோங்கா புத்தி யோகம் நெய் மக்கான்மே செல்லா ஜாத்தா. குழந்தைகளோட புத்தி யோகம் எங்கே போகுது, புது வீட்டு பக்கம். ஏ தோ ஹுய் ஹத் கி பாத். எல்லைக்குட்பட்ட அப்பா வீடு கட்டினாலும் எல்லாரும் அதான் நினச்சிட்டே இருப்பாங்க, அது எல்லைக்குட்பட்ட விஷயம். அந்த மாதிரி இங்கே எல்லையற்றப்பா புது உலகம் உருவாக்கிட்டுருக்கார். புராணி துனியாமே ஜோ குச் தேக்தே ஓ கபரஸ்தான் ஹோனா ஹே. பழைய உலகத்தில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்க அது எல்லாமே முடிவடைய போகுது. எல்லாமே என்ன ஆகும், மாயான உலகமாயிட்டுருக்கு. அபி பரிஸ்தான் சாப்பன் ஒரு எல்லாம் முடிஞ்சிடும், பழசெல்லாம் முடிஞ்சிடும். பரிஸ்தான் ஆயிட்டுருக்குன்றார், தெய்வ உலகமாக ஆயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ சங்கம் யுகத்தில் இருக்கீங்க. கலியுகத்தின் பக்கம் உங்களோட இது என்ன ஆயிட்டேன், கலியுக की तरफ भी देख सकते हो, सत्य की तरफ भी देख सकते. இப்போ சங்கம் யுகத்தில் இருக்கனால இங்கேயும் நீங்கள் பார்க்குறீங்க, அங்கேயும் பார்க்குறீங்க. சங்கம் யுகர் சாட்சியோ தேக்தே, சங்கம் யுகத்துலேருந்து சாட்சியாயிட்டு பார்க்குறீங்க. பட விளக்கம் இருக்கு இல்லையா, மியூசியமுக்கு எல்லாரும் வர்றாங்க. தோ வஹா பி தும் சங்கம் பர் கடா கருதோ. அங்கே கூட நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாரையும் சங்கம் யுகத்தில் நிறுத்தணும். ஒரு பக்கம் கலியுகம், அந்த பக்கம் சத்தியம். இப்போ நாம் எங்கே நிற்கிறோம், இடைப்பட்ட இடத்துல. பாப் நை துனியா ஸ்தாபன் கர்றே. பாபா புது உலகத்தை ஸ்தாபனை செஞ்சிட்ருக்கா. ஜहाँ पर मनुष्य तोड़े, जहाँ पर बहुत थोड़े मनुष्य होते. அங்கே நீங்கள் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேர் தான் பார்க்க முடியும். और कोई भी धर्म वाला नहीं आता है. அங்கே எந்த தர்மத்தை சேர்ந்தவங்க வரமாட்டாங்க. புது உலகத்தில் மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்க வரமாட்டாங்க. முதல்ல ஒரே ஒரு தர்மம், ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். முதல்ல நீங்கள் தான் வரீங்கன்ற பாப். சிறப் துமே பहले पहले यार, நீங்கள் தான் முதல்ல வரீங்க. अभी तुम स्वर्ग में जाने का पुरुषार्थ कर रहे.
அப்புறம் தான் மற்ற தர்மம் சேர்ந்து வருவாங்க. இப்போ நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கான புருஷார்த்தத்தில் இருக்கீங்க. தூய்மையாகுவதற்காக நீங்கள் என்னை அழைச்சிங்க. ஹே பகவான், என்னை தூய்மையான உலகத்துக்கு என்னை அழைச்சிட்டு போன்னு சொன்னீங்க. ஏசனை காத்தைக்கு சாந்தி தாம் லே செல்லோ. சாந்தி தாமத்துக்கு கூட்டிகிட்டு போனலாம் சொல்லலை நீங்கள். பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போவோம், ஸ்வீட் ஹோம்க்கு. அப்படி ஹம்கோ கர் ஜானா. இப்போ நம்ம வீடு திரும்பணும். வீடு திரும்பிய பிறகு எங்கே போனோம்? புது உலகம். வீடு திரும்புறத பாபா என்ன சொல்கிறார்? முக்தி தாமம். அது சன்னியாசிகள்லாம் அதை தான் விரும்புகிறாங்க. ஜிஸ்கலியே சன்னியாசி ஆதி சிக்ஷா தேதே. முக்தி தாம் என்று சொல்கிறோம் இல்லையா, அதான் பரந்தாம வீடு. அங்கே போகிறதுக்கு தான் சன்னியாசிகள்லாம் படிப்பினை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு சுகதாமத்தோட ஞானம் கிடையாது. அவங்க அதை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது துறவர மார்க்கம். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இருக்கிறது இல்லறம், தூய்மையான இல்லற மார்க்கம். பச்சோங்க சம்ஜாயகையா. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எந்தெந்த தர்மத்தை சேர்ந்தவங்க எப்பொழுதெல்லாம் வராங்க. மனித சிருஷ்டியினுடைய விதை. மனுஷ சிருஷ்டி ரூபி ஜாடுமே पहले ஃபவுண்டேஷன் துமார. மனித சிருஷ்டிக்கு விதை பாபா. இதோட அடித்தளம் யார்? இந்த மரத்தினுடைய இதில் ஃபவுண்டேஷன் நீங்கள் தான். மனித சிருஷ்டி என்ற பெரிய மரம் இது. விதை யார்? விருக்ஷபதி பாபா. பாப் காத்தே மே விருக்ஷபதி ஊப்பர் மே நிவாஸ் கர்த்தாகும். பாபா என்ன சொல்கிறாங்க? நான் விருக்ஷபதி, நான் மேலே நிவாசம் செய்கிறேன். ஜப் ஜாட் எக்தம் ஜர்ஜரி பூஜை. அப்போது மரம் எப்போ ஒரே அடி எத்து போயிடுது, அப்போ என்ன ஆகும்? பாபா வர வேண்டிய என்ன மறுபடியும் விதை வரணும், மறுபடியும் விருட்சம் உருவாகணும். तो मैं आता देवता धर्म स्थापन करने पर, நான் தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்க வரேன். பினைன் ட்ரீ கா படா வண்டர்ஃபுல் ஜாட் பாபா சொல்கிறாங்க. ஆலமரம் தான் இதுக்கு ஒண்டர்ஃபுல்லான உதாரணம் சொல்கிறார். ஏன்னா ஆலம் இது மட்டும்தான் என்ன விழுது வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். பிகர் ஃபவுண்டேஷன் பாக்கி சாரா ஜாட் கடாய். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த விதை போட்டு முளைச்ச அந்த ஆலமரம் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு இது போயிடும். அதுலேருந்து வர விழுதுகள் எல்லாம் அப்படியே பரவி பெரிய காடாகவே ஆகிடும். அவ்வளோ பெரிய மரம் உருவாயிடும். ஆலமரம் மட்டும் ஆலம் போல் தழைத்தோங்க வேண்டும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஆனால் அந்த ஃபவுண்டேஷன் மரம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தெரியும், பெருசாக வந்துடும். பிகர் ஃபவுண்டேஷன் பாக்கி சாரா ஜாட் கடாய். ஃபவுண்டேஷன் இல்லை, அடியில் ஃபஸ்ட்டு வந்த மரமே இல்லை, அது அப்படியே போயிடுது. மற்ற விழுதுகள் எல்லாம் தாங்கி நிற்கிது. இஸ் பேகத்கே ஜாடுமே ஆதி சனாத்தன் தேவ தலமை. அது மாதிரி இவ்வளோ பெரிய எல்லையற்ற இந்த மரத்தில் சிருஷ்டியில் ஆதி சனாத்தன தேவதா தர்மம் இல்லை, தேவி தேவதா தர்மம் இல்லை. மற்ற எல்லா தர்மங்களும் நிற்கிது. மற்றதெல்லாம் நீங்கள் மூல வதனத்தினுடைய நிவாசியாக இருந்தீங்க. இங்கே பார்ட் நடிக்க வந்திருக்கிறீங்க குழந்தைங்க. நீங்கள் ஆல்ரவுண்ட் பார்ட் நடிக்கிறீங்க. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க? மேக்ஸிமம் 84 ஜென்மா, அதிகபட்சம் மினிமம் 1. மனிதர்கள் சொல்கிறாங்கல்ல 84 லட்சம் பிறவிகள். ஓபி கிஸ்கே ஹோங்கி ஓபி சமஜ்னே, அது கூட யாருக்கும் தெரியாது சொல்கிறாங்க. அப்படி பாபா வந்து குழந்தைங்க புரிய வைக்கிற. நீங்கள் எத்தனை ஜென்மா எடுக்கிறீங்க? முதல்ல நீங்கள் சிருஷ்டின் ஆதிக்கே வந்துடுறீங்க இல்லையா? அதனால் 84 ஜென்மம் முழுசாக உங்களுக்கு பேலே மேரே சேர்த்தும் பிஜுடுத்தேவோ. பாபா சொல்கிறாங்க, மற்றவங்களை விட நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முதல்ல சிருஷ்டிக்கு இறங்குறதுனால பாபாட்டேந்து பிரிகிறது யார்? முதல்ல நீங்கள் தான்ற. சத்தியுக தேவதா பேலே ஒத்திகை. சத்தியுக தேவதைகள் தான் முதல்ல பிரிஞ்சு வந்துடும். அதான் சங்கம் யுகத்தில் ஃபஸ்ட்டு பாபாவை சந்திக்க வந்துடும். जब वो आत्माएं यहाँ पाठ बजाते तो बाकी सब आत्माएं कहाँ चली जाती है? சரி, முதல்ல பாட்டு நடிக்கக்கூடிய ஆத்மாலாம் இறங்கிறாங்கன்னா அப்புறம் மற்ற ஆத்மாக்கள் எங்கே இருப்பாங்க? அது கூட உங்களுக்கு தான் தெரியும். மற்றவங்களாம் எங்கே இருப்பாங்க? எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தாம் தான். பாட்டெல்லாம் யாருக்கும் கிடையாது. तो சாந்தி தாம் अलग हुआ ना. இப்போ சாந்தி தாமம் என்ன ஆயிடுது? தனியாயிடுது. பாக்கி துனியா தோ யஹி. சாந்தி தாம் வேறு, அது அமைதி நிறைஞ்ச உலகம். ஆத்மா அங்கே இருக்குது, அவ்வளோதான். இந்த பூமிக்கும் அதுக்கும் கனெக்ஷன்லாம் கிடையாது. பாட்டு நடிக்கிறதுக்காக ஆத்மா இங்கே வருது, அதனுடைய இதை நடிச்சுட்டு வாபஸ் திரும்பிடுது, அவ்வளோதான்.
மற்றபடி யாருக்கு பார்ட் இல்லையோ அவங்க எல்லாருமே சாந்தி தாம் வீட்டில் தான் இருப்பாங்க. மற்றபடி உலகன்று இதுதான். இங்கே தான் நம்ம பார்ட் நடிக்கிறோம். புது உலகத்தில் சுகத்தினுடைய பார்ட், பழைய உலகத்தில் துக்கத்தினுடைய பார்ட் நடிக்க வேண்டியது. சுகம் துக்கம் தான் விளையாட்டுன்ற பாபா. இதான் ராமராஜ்யம். அது ராமராஜ்யம் சொல்கிறோம், இது ராவணராஜ்யம். துனியாமே கோய் भी மனுஷன் ஏனையும் ஜானதே. உலகத்தில் எந்த மனிதர்களுக்கும் தெரியாது. என்ன தெரியாது? சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழலுது. படைப்பை பற்றியும் தெரியல, படைத்தவர் யாருன்னு தெரியல. படைப்பவர் யார்? சிவபாபா. படைப்பு ஆதி மத்திய, படைப்போட ஆதி மத்திய அந்திமத்தை ரெண்டுத்தையுமே பாபா சொல்கிறார். மனிதர்களுக்கு தெரியல, படைப்பை பற்றி தெரியல, படைப்பு எப்படிப்பட்டதுன்றதும் தெரியல, படைத்தவர் யாருன்னு தெரியல. இது ரெண்டையுமே பாபா சுயம் அவரே வந்து சொல்கிறார். ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தை தான் சொல்கிறோம். படைப்பாளர் மற்றும் படைப்போட ஆதிமத்திய அந்திம ஞானம் எந்த சாஸ்திரத்தையும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாபா, இது பின்னாடி மறைஞ்சிடும். சத்தியுகத்தில் இதெல்லாம் இருக்காது, அந்த ஞானம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இதனுடைய பிராப்தியை தான் நம்ம அனுபவிக்கும். பாரதத்தில் தான் இந்த பழமையான சகஜ ராஜயோகம் இது சொல்லப்படுது. கீதையில் கூட ராஜயோகம் பேர் சொல்கிறோம். பாபா துமே ராஜயோசிகளாக ராஜாய்க்கா வருஷா தேதி, ராஜயோகம் கற்றுக் கொடுத்து ராஜ்யத்தினோட ஆஸ்தி கொடுக்குறார். பாக்கி ரச்சனாசி வருஷா மில்னா சகே. படைப்புக்கிட்டேருந்தெல்லாம் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்காது. ஆஸ்தி படைப்பாளர் தந்தையிடமிருந்து தான் கிடைக்கும். ஹரேக் மனுஷ கிரியேட்டர் வச்சும் ரச்சித்தே. ஒவ்வொரு மனுஷனுமே கிரியேட்டர் தான். ஏன்னா குழந்தைகளை படைக்கிறாங்க இல்லை, அப்புறம் பாலனா பண்ணுறாங்க. எல்லைக்குட்பட்ட பிரம்மா, ஹத்துக்கே பிரம்மா. இவர் யார்? பேகத்கா பிரம்மா. பிரம்மா பாபா பெரிய பிரம்மா இல்லையா, பேகத் பிரம்மா. அவர் நிராகார ஆத்மாவுடைய தந்தை, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு லௌகிக தந்தை. இவர் அலௌகிக தந்தை, பிரஜாபிதா. பிரஜாபிதாக்கா ஓனா செய், பிரஜாபிதா வேணும்ல. எங்கே வேணும்? அவர் சங்கம் யுகத்தில் தான் வேணும். சத்தியுகத்திலையா? சத்தியுகத்தில் அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. புருஷோத்தம சங்கம் யுகத்தில் வேணும். மனிதர்களுக்கு இது தெரியல. சத்தியம் எப்பொழுது இருக்கும் உனக்கோ? तो सत्य कलियुग आदि में लाखों वर्ष दे दे. சத்திய கலியுகத்துக்கும் லட்சக்கணக்கான வருஷம் சொல்லிட்டாங்க பாபா புரிய வைக்கிற. 1250 வருஷம் ஒரு யுகம். 84 ஜென்மத்து கணக்கு இருக்குல்ல. ஏனிப்படி பாருங்கள், இது எப்படி சுழலுது, எப்படி வந்து சிருஷ்டி சுழலுது, படியில் எப்படி ஆத்மா இறங்கி வருது, எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்கு. பேலே ஃபவுண்டேஷன், முதல்ல ஃபவுண்டேஷன் இது முதல்ல வருது தேவி தேவதா தான். அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள், அப்புறம் பௌத்தர்கள், அப்புறம் கிறிஸ்டியன்ஸ். பாபா இந்த மரத்தோட ரகசியம் அழகாக சொல்கிறார். பாப்கே சிவாய், பாபா தவிர வேறு யாருமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. तुमको कहेंगे ये चित्र आदि कैसे बनाए? किसने सिखाया? बोलो. பாபா ने हमें ध्यान में सिखाया. உங்கள்கிட்ட கேட்பாங்க, இந்த சித்திரம்லாம் யார் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது? அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? சிருஷ்டியோட ரகசியம் சொல்கிறீங்க, இதோட கால அளவு என்ன, இந்த யுகங்கள் எப்படி மாறி வருது, இதெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னாங்க? நீங்கள் சொல்லுங்கள். பகவான் எங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்குறாரு. தியானில் இதெல்லாம் எங்களுக்கு பாபா காண்பிக்கிறார். ஃபிர் ஹம் யஹாம் பனாத்தே. இது எப்படி நீங்கள் வரைய முடியுதுன்னு கேட்பாங்க. சிருஷ்டியை பற்றி எப்படி நீங்கள் வரைய முடியுது? எல்லாமே தியானில் தெரியுது, காட்சி பார்க்கும்போது தெரியுது. फिर उनको बाप ही रथ में आकर, பிறகு பாபா இந்த ரத்துலேருந்து உட்காந்து கரெக்ட் பண்ணுறார். ஏசி பனாவோ. நம்ம ஏதாவது சரியாக வரையலைன்னா பாபா அதை சரி பண்ணி காட்டுறார். அவர் தானே வந்து இது இந்த இடத்துல போடணும், இந்த மரம் இப்படி வரையணும், கீழே தபஸ்யா செய்கிற மாதிரி உட்காரணும், இந்த சித்திரங்கள்லாம் அப்படின்னா எல்லாமே கரெக்ட் பண்ணுறார் பாபா. அப்போ தான் இந்த மரத்துலேருந்து எப்படி சிருஷ்டி வந்து விருத்தி அடைஞ்சு விரக்ஷமாகுது, பல்வேறு தர்மங்கள் எப்படி வருது, இதோட அந்திமம் என்ன. ஸ்ரீகிருஷ்ணக்கோ சியாம் சுந்தர் காத்தே. ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்கிறோம்? சியாம் சுந்தர். ஆனால் மனிதர்களுக்கு இது புரியல. ஏன் சொல்கிறோம்? வைகுண்டத்தோட எஜமானாக இருந்தார், வெண்மையானவராக இருந்தார். எப்படி எல்லா கலைகளும் எல்லா நல்ல குணங்களும் அவர்கிட்ட இருந்தது. அப்புறம் சொல்கிறாங்க, ஒரு கிராமத்து சிறுவனாக இருந்தார் அவர். இஸ்லியே உன்கோ ஷியாம் சுந்தர் காத்தே. வைகுண்டத்துக்கு எஜமானனாக இருந்தாலும் சொல்கிறாங்க. அப்புறம் சாதாரண கிராமத்தில் ஒரு சிறுவனாக எல்லோரும் கூட விளையாடிட்டு மாடு மேய்ச்சிட்டு இருந்தார்.
यही पहले आते हैं. இவர் தான் முதல்ல வரார். ததத்துவம், இவர் தான் அவர் தான் இவர். லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் தான் முதல்ல நடக்குது. ஆதி சனாதன தேவித தர்மத்தினுடைய ஸ்தாபனை யார் செய்விக்கிறாங்க இது கூட யாருக்கும் தெரியல. பாரத் को भी बुलाए, हिंदुस्तान के रहवासी हिंदू हक्का देते. பாரதன்றதையே மறந்து இந்துஸ்தானத்தினுடைய ரகவாசி ஹிந்து என்று சொல்லிட்டாங்க. மே பாரத்மே ஆத்தோம், நான் பாரதத்தில் தான் வரேன். பாரத் மே தேவதாங்க ராஜ்யத்தா ஜோ ஆப் பிராயலவ் ஹோங்க. பாரதத்தில் தான் தேவதைகளுடைய ராஜ்யம் இருக்கு, மறைஞ்சு போச்சு. நான் வருகின்றேன் மீண்டும் ஸ்தாபனை செய்யறதுக்கு. முதல்ல ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. ஏ ஜாடு புத்தி விரத்திக்கோ பார்த்தாரு. இந்த மரம் அது விருத்தி அடைஞ்சிட்டே வருது. நே பத்தே மட் பிச்சு அடிமையாத்தே. புது இலைகள், எப்படி மரத்தில் இலைகள் துளிருக்கும் அந்த மாதிரி மடங்கள் மடாலயங்கள் எல்லாம் பின்னாடி திறக்கிறாங்க. இப்போ பாருங்க எத்தனை மடங்கள் இருக்கு, எத்தனை சன்னியாசி அமைப்புகள் இருக்கு, எத்தனை வித்யாலயங்கள் வச்சுருக்காங்க. तो उनकी भी शोभा हो जाती है. फिर अंत में सब सारा जर्जरीभूत अवस्था को पाते तब फिर मैं आता हूँ. அதுக்குன்னு ஒரு டைம், அது கொஞ்ச நாள் ஃபேமஸாக இருக்குது, அது ஒரு அழகாக இருக்குது. கடைசியில் எல்லா முழு மரமும் என்ன ஆயிடுது, இத்து போயிடு. கடைசியில் இத்து போன ஒரு நிலைக்கு வந்து அப்பொழுது நான் வரேங்கிறேன் பாபா. யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமிகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சன்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த உலகத்தில் இப்போ அதர்மம் அதிகரித்து தர்மம் நிந்திக்கப்படுகின்றது, அப்பொழுது நான் வருகின்றேன். ஆத்மா अपने को भी नहीं जानते तो बाप को भी नहीं जानते. பாபா சுயம் சொல்கிறார், தர்மம் நிந்திக்கப்பட்டுடுது, அதர்மம் தலை தூக்கி நிற்குது. அப்போது தர்மத்தை நிலைன்னா வரணும்ல, வந்தாதான் இது அதர்மன்றதே மக்களுக்கு புரியும். தர்மத்தை அவர் நிலைநாட்டணும். தன்னைத்தானே ஆத்மா மறந்துட்டு பாபாவையும் மறந்துட்டு अपने को भी गाली देते, बाप को भी और देवता को भी. தனக்குத்தானே நிந்தனை செஞ்சுக்குது, பாபாவையும் நிந்தனை பண்ணுது, தேவதைகளையும் நிந்தனை செய்யுது. ஏன்னா தமோ பிரதான நிலை புத்தி கெட்டு போச்சு என்றார் பேசமஜ். அப்பொழுது நான் வரேன். பதீத்த உலகத்தில் வர வேண்டியிருக்கு. மனிதர்களாகி உங்களுக்கு ஜீதான் உயர்தானம் கொடுக்க வேண்டியிருக்கு. மனிதரிலிருந்து தெய்வத்தை ஆக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார். அனைத்து துக்கத்திலிருந்தும் பாபா தூரமாகிறார். அதுவும் அரைக்கல்பம் புகழ் பாடப்படுது. வந்தே மாத்திரம். कौन-सी माताएं जिनकी वंदना करते हो, तुम माताएं सारी सृष्टि को बहिस्त बनाते हो. இப்படிப்பட்ட தாய்மார்கள் நீங்கள் வந்தனம் பாடப்படுதுன்னா பாருங்கள் எவ்வளோ உயர்ந்த மாதாஸ் நீங்கள். தாய்மார்கள் அப்படிப்பட்ட சேவா பண்ணுறீங்க. இந்த துக்கி உலகத்தை சொர்க்கமாக்குறீங்க. முழு சிருஷ்டியும் ஜன்னத் சொர்க்கமாக்குறோம், அழகான பூந்தோட்டமாக்குறோம். இங்கே சகோதரர்களும் இருக்காங்க, மெஜாரிட்டி தாய்மார்கள். அதனால தான் பாபா தாய்மார்களுக்கு புகழ் பாடுறார். பாபா சுயம் வந்து உங்களை மகிமைக்கு தகுதியானவர்களாக ஆக்குறார். பாபா சுயம் தானே வந்து என்ன செய்கிறார், மகிமைக்கு தகுதியானவங்களாக்குறார். சரிதானே? अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. बाबा धारणिक स्वरांग अपार सुखों की दुनिया में चलने के लिए संगम पर खड़ा होना. இன்னைக்கு பாபா முக்கியமாக தான் சொல்கிறார். அளவற்ற ஒரு சுகத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா நான் சங்கம் யுகத்தில் இருக்கிறேன். அந்த இடைப்பட்ட தருணம், கலியுகம் முடிஞ்சிடுச்சு, சத்தியுகம் வரப்போகுது. அந்த இடைப்பட்ட தருணத்தில் நான் இருக்கிறேன், இதை நோக்கி நான் போயிட்டுருக்கிறேன். இந்த உணர்வு நமக்கு வரணும். இது இருந்தால் தான் இந்த காலங்கள் முடிய போகுது. கலியுகத்தோட விஷயம் முடிஞ்சு தான் ஆகணும். ஒரு இதோட முடியுது அப்படின்னாலே புதிய ஒன்று, நல்ல ஒன்று, ஃப்ரெஷ்ஷான ஒரு இது வந்து மரணம் ஏற்படுது அப்படின்னா கூட அந்த மரணம் எதுக்காக சம்பவிக்குது? புதிய ஒன்று கிடைக்கிறதுக்காக. புதிய விஷயம் நல்லது அப்போ தான் தொடங்கும். இந்த பழசையும் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாலும் அந்த பழசோட துக்கம்தான் இருக்கும். அப்போது நம்ம இந்த ரெண்டுக்குமான இடைப்பட்ட இடத்துலேருந்து அதை பார்த்தோன்னா தான்
நன்மைக்குரிய நேரம் இது, நல்லதுக்கான டைம் இது, அதுதான் நடந்துட்டு இருக்குது அப்படின்றது நமக்கு புரியும். அப்போ அளவற்ற சுகம் நிறைந்த உலகத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நீங்கள் சங்கம் யுகத்துக்கு வரணும். இன்னும் கலியுகத்தோட விஷயங்களே நம்ம யோசிச்சுட்டு இங்கே பிரச்சனை இருக்குது, அந்த விஷயம் இருக்குது, இந்த மனிதர்கள் இதை செய்கிறாங்க அதை செய்கிறாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா சத்தியுகத்தினுடைய சுகத்தை வந்து ஆத்மா அனுபவிக்காது. ஸோ அபார சுகம் நிறைந்த உலகத்தை நம்ம போகணுன்னா சங்கம் யுகத்தில் இருக்க வேண்டும். சாட்சி ஆயிட்டு அனைத்தையும் பார்த்தாலும் புத்தி யோகத்தின் மூலமாக புத்தி யோகத்தை புது உலகத்தில் ஈடுபடுத்தணும். புத்தி में रहे अभी हम वापस घर लौट रहे हैं. புத்தியில் என்ன இருக்கும்? நான் இப்பொழுது வாபஸ் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறேன். இரண்டாவது, சபிக்கோ ஜியே தான் தேனா, எல்லோருக்கும் உயிர் தானம் கொடுக்க வேண்டும். மனுஷ से देवता बनाने के लिए सेवा करनी, மனிதனிலிருந்து தேவதாரத்துக்கு சேவை செய்ய வேண்டும். बेहद की बाप से पढ़कर दूसरों को पढ़ाना, எல்லையற்ற தந்தையிடம் படித்து மற்றவர்களுக்கும் நீங்கள் படிப்பிக்க வேண்டும். தெய்வீக குண் தாரண் கரணே ஒரு கரணே, தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும், மற்றவர்களையும் செய்ய வைக்க வேண்டும். மற்றவங்களையும் என்ன பண்ணுவோம்? நல்ல குணத்தை தாரணா பண்ண இப்போ செய்தால் தான் உண்டு. அப்படி செஞ்சால் தான் ஆத்மா தன்னோட கணக்கை வந்து புதுப்பிச்சுக்கும் இல்லையா? நல்ல குணங்களையும் நல்ல கேரக்டரையும் புதுப்பிச்சுக்கும். அப்போ நெக்ஸ்ட் அடுத்த கல்பத்துக்கு வரும்போது அதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜனம் மரணில் வரும்பொழுது இந்த சக்திகள் அதுக்கு உதவிகரமாக இருக்கும். நல்ல குணங்களை கொண்டு வரல, அதை அடாப்ட் பண்ணலைன்னா ஆத்மா தானே பச்சாத்தாபப்படும். அந்த நேரம் பச்சாத்தாப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. ரத்தம் பாபா நல்ல குணங்களை தாரணா செய்யுங்க. வரதானம் சதா சிரேஷ்ட சமய பிரமான் சிரேஷ்ட கரம் கர்த்தை வாஹ் வாக்கு கீத் கானே வாலே பாக்யவான் ஆத்மா பவ. சதா சிரேஷ்ட சமயத்தின் பிரமாணமாக, சிரேஷ்ட சமயத்தின் அனுசாரமாக சிரேஷ்ட கர்மா செய்து ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடக்கூடிய பாக்யவான் ஆத்மா ஆக. வரதானம் பாபா பாக்யவான் ஆத்மா ஆக சொல்கிறார். பாக்யவான் ஆத்மா என்ன சொல்கிறார் பாபா? சிரேஷ்ட சமயத்தினோட அனுசாரமாக சிரேஷ்ட கர்மா நான் செய்கிறேன் அப்படின்னு புரிஞ்சு என்ன பண்ணணும்? பாட்டு பாடணும். நான் சிரேஷ்ட கர்மா செய்கிறேன், அதுதான் பாக்யவான். ஸோ இந்த சிரேஷ்டமான சமயத்தில் சிரேஷ்ட கர்மா செய்து கொண்டே ஆஹா ஆஹான்ற பாடலை மனதால் நீங்கள் என்ன பண்ணுங்க? பாடிட்டே இருங்க. ஆஹா என்னுடைய சிரேஷ்டமான கர்மா, ஆஹா சிரேஷ்டமான கர்மா கற்றுக் கொடுக்கக்கூடிய பாபா. இப்போ சதா ஆஹா ஆஹான்ற பாடலை பாடிட்டே இருங்க. கபி கல்தி சேபி ஒரு பொழுதும் நீங்கள் மறந்து கூட துக்கா நசாரா தேக்தேபி ஹாய் சப்தனேனி, துக்கத்தினுடைய ஏதாவது காட்சியை பார்த்து ஐயோன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. ஆஹா ட்ராமா ஆஹா ஒரு வாஹ பாபா ஆஹா பாபா ஆஹா. जो सपन में भी नहीं था, சொப்பனத்தில் கூட நாம் யோசிக்கவில்லை. பாகிய घर बैठे मिल गए, அப்படிப்பட்ட பாகியம் நான் வீட்டில் இருந்தபடியே எனக்கு கிடைத்து விட்டது. ஸோ நான் நினச்சி கூட பார்க்கல. சொல்கிறோம்ல, இசி பாகிக்கு நஷி மீரா, இந்த பாகியத்தினுடைய நஷாவில் இருங்கள். ஸ்லோகன் मन बुद्धि को शक्तिशाली बना दो तो कोई भी हलचल में अचल अडोल रहेंगे. மனம் புத்தியை சக்திசாலி ஆக்குங்கள். மனதையும் புத்தியை என்ன செய்யணும்? சக்திசாலி ஆக்கணும். तो कोई भी हलचल में अचल अडोल रहे. மனது புத்தி சக்திசாலி ஆக்கிட்டீங்க அப்படின்னா மனதையும் புத்தியையும் சக்திசாலி ஆக்குங்கள். அப்படி ஆக்கிவிட்டீர்கள் என்றால் எந்த ஒரு குழப்பமான சொல் இருந்தாலும் சரி, குழப்பத்திலும் ஆடாது அசையாது இருக்கலாம். பாபா இன்னைக்கு அவ்விக்த சமிகை சொல்கிறாங்க. कर्म योग का पाठ बजाते, कर्म और योग का बैलेंस चेक करना कि कर्म और याद अर्थात योग दोनों ही शक्तिशाली रहे. கர்ம யோகத்தினுடைய நடித்து கொண்டே கர்மா செயல் மற்றும் யோகத்தினுடைய சமநிலை இருக்கின்றதா சோதனை பண்ணுங்க. கர்மா மற்றும் நினைவு, செயல் சேரும் நினைவு, அதாவது
யோகாவும் இருக்கணும், கர்மாவும் நம்ம ரெண்டும் எதுவும் சமநிலையாக இருக்கணும். இது சக்திசாலியாக இருக்குதான்றதை செக் பண்ணுங்க. அகர் கரம் சக்திசாலி ரஹா ஒரு யாது கம் ரஹி, இரண்டும் சமமாக இருக்கணும் இல்லையா? ஒருவேளை கர்மா பவர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல கர்மா செய்கிறோம், அதில் முழு ஈடுபாட்டோடு செய்கிறோம், நினைவு குறைவாக இருக்குது, அப்போ அது பேலன்ஸ் கிடையாது. பாபா நினச்சிட்டு செய்யலை, நான் செய்கிறேன்னு நினைக்கிறோம். நினைவு சக்திசாலியாக இருக்க, கர்மா அப்படி இல்லை, அதுவும் பேலன்ஸ் இல்லை. அப்போ கர்மாவும் நினைவும் சமநிலையாக வைக்க வேண்டும். சாராதின் இசி சிரேஷ்ட ஸ்திதி மேரான இசை, முழு நாளும் இந்த ஒரு சிரேஷ்டமான ஸ்திதியில் இருப்பதன் மூலமாக கர்மாத்தீத்த அவஸ்தாக்கு நஸ்தீக் அநேக அனுபவம், கர்மாத்தீத்த நிலையினுடைய அவஸ்தாவினுடைய அருகாமல் வரக்கூடிய அனுபவம் நீங்கள் செய்யலாம். சாராதின் சல்தே ஃபிர்தே காத்தே ஃபீத்தே कर्माती स्थिति का व व्यक्त फरिश्ता स्वरूप की स्थिति में रहना. முழு நாளும் நடந்தாலும் சுற்றினாலும் என்ன செய்தாலும் குடித்தாலும் சாப்பிட்டாலும் கர்மாதீத்த ஸ்திதி, அவ்வக்த ஃபரிஷ்தா ஸ்வரூபம். அந்த அவ்வக்த லைட் பாடியில் நான் இருக்கிறேன். தேகம் முற்றிலும் இந்த ஸ்தூல இதுலேருந்து விடப்பட்டுட்டு லைட் உடலில் நான் இருக்கிறேன். அவ்வக்த ஃபரிஷ்தா ஸ்திதியில் நான் இருக்கிறேன். இது நமக்கு அனுபவம் ஆகும். நடந்தாலும் சுற்றினாலும் சாப்பிட்டா என்ன செஞ்சாலும் இந்த ஸ்திதி, இதுக்கு பேர் தான் கர்மயோகி நிலை, கர்மயோகி ஸ்டேஜ் என்று சொல்லப்படுது. ரெண்டிலும் சமநிலை இருக்கணும். கர்மா செஞ்சாலும் சரி, யோகா அந்த நினைவுன்றது அங்கே இணைந்தே இருக்கணும். இது தனி, அது தனி இல்லை, அது இணைந்தே இருக்கணும். அதுதான் கர்மயோகி நிலை என்று சொல்லப்படுது. ஓம் சாந்தி.
அதிவேகத்தை விட மிதமான விவேகம் வேலைகள் பல செய்யும். Moderate speed will do more work than extreme speed.